வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதத்தின் மூலமாக இன்றைக்கும் பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த அற்புதங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களிலே நாயின் என்ற ஊரிலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். நாயின் என்ற ஊர் கப்பர்நகூமிலிருந்து 21 மைல்கள். அந்த நாட்களிலே மரித்தவர்களை ஊருக்கு வெளியே அடக்கம் பண்ணுவார்கள். நிறைய பேர் அந்த அடக்க ஊர்வலத்திலே வருவார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்த பொழுது ஒரு சப ஊர்வலம் அங்கே வந்து கொண்டிருந்தது. பாதிக்கப்பட்ட விதவை பெண்ணை இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் தனியாக விடப்பட்டவர்கள், விதவைகள் ஆகியோர் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு விசேஷித்த அனுதாபமும் இரக்கமும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து மனதுருகினார். இது ஒரு பலமான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவர் என் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஒரே மகன் மரித்து போய்விட்டான். விதவை, இனி எனக்கு யார் இருப்பார்கள் என்ற சிந்தனையோடு கவலையோடு அந்த பெண் வந்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவளுக்கு வருகின்றது, அழாதே. முதலாவது, இயேசு என்னோடு இருக்கின்ற பொழுது என் கண்ணீர் களிப்பாக மாறும். அழாதே என்று சொல்லி அவளை தேற்றி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இங்கே செய்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மரித்தவனை உயிரோடு ஆண்டவர் எழுப்புகின்றார். இயேசு என் அருகில் இருந்தால் எனக்குள் மரித்து போனவைகள் உயிர் பெறும். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நடவடிக்கைகள் மரித்து போயிருக்கலாம். ஜெப வாழ்க்கையிலே குன்றி போயிருக்கலாம். வேதம் வாசிப்பது நின்று போயிருக்கலாம். தியானத்திற்கு நேரம் கொடுப்பது குறைந்து போயிருக்கலாம். ஏதோ சில காரியங்கள் மரித்து போயிருக்கலாம். ஆனால் இந்த அற்புதம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்து எனக்குள் மரித்தவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஊருக்கு வெளியே வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கின்றது. எல்லோரும் போய்விடுவார்கள். மகன் இனி என்மேல் இருக்க மாட்டான், என்னோடு இருக்க மாட்டான். கடைசி நேரம். அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே வருகின்றார். ஆம், கடைசி நேரத்திலும் இயேசு என்னை ஆச்சரியப்பட வைக்க முடியும், பிரமிக்க வைக்க ஆண்டவரால் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தாய் இதை கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம் வாழ்க்கையிலே செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இன்னொரு காரியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருடைய விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்யவில்லை. காரணம் மனதுருக்கம். இந்த அற்புதத்தின் மூலமாக நாம் நம் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் இந்த அற்புதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம், ஆண்டவர் என் உணர்வுகளை, என் தவிப்புகளை, என் வேதனைகளை, என் எதிர்பார்ப்புகளை, யாருமே புரிந்து கொள்ள முடியாத என் மனநிலையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அந்த இயேசு எத்தனை பேருக்கு சொந்தமானவர், எத்தனை பேர் அருகிலே இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். கடைசியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவனை அவன் தாயினிடத்தில் உயிரோடு எழுப்பி ஒப்படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இழந்து போன மகன் மறுபடியும் ஆண்டவரால் அந்த பெண்ணிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றான். அன்பானவர்களே, சில காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா?
இயேசு மறுபடியும் அவைகளை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கரங்களிலே ஒப்படைக்க முடியும். மனதுருக்கத்தின் ஆண்டவர். யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையா? இவைகளெல்லாம் மீண்டும் கிடைக்குமா? இயேசுவினுடைய வார்த்தை என்ன? நான் உங்கள் மேல் மனதுருகுகின்ற தேவன். நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு இயேசு யார் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். கூட வந்தவர்களும் கூட இயேசுவை அறியாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் எல்லோரும் பயந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நானும் நீங்களும் இயேசுவை நன்றாய் அறிந்தவர்கள், அவரோடு உறவாடுபவர்கள். தெரியாத ஒருவருக்கே இயேசு விதமாய் செய்ய முடியும் என்று சொன்னால், நமக்கு அவரை அறிந்தவர்களுக்கு, அவரை நேசிப்பவர்களுக்கு எவ்வளவாய் நன்மைகள் செய்ய முடியும். நேற்றைக்கு உங்களை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு இருப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.